நல்லா பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய ட்ராமான்னு தெரியுதா? சட்டப்பேரவை தான் விவாதங்கள் செய்யக்கூடிய இடம். நீங்கள் போன வாட்டி வந்து எப்போ பாரு வெளிநடப்பு செஞ்சுட்டு இருந்தீங்க. அதையும் மீறி என்னைக்காவது பார்ட்டிசிபேட் பண்ண போனால் அவங்க தூக்கி வெளில போட்டாங்க. இன்றைக்கி விவாதம் நடக்குது. இதை ஒளிபரப்பு செய்கிறதான நல்ல ஜனநாயகமாக இருக்க முடியும்? பண்ணலை. ஆண்டுக்கு 100 நாட்களுக்கு குறையாமல் சட்டப்பேரவையை நடத்துவோம்னு சொன்னீங்களே நீங்கள். 20 நாள் கூட இல்லைப்பா. 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லார்கிட்டையும் ஃபோன் இருக்குது, யூடியூப் இருக்குது, பார்த்துக்க மாட்டானா? எதுக்கு இந்த அறிவிப்பு? ஃபஸ்ட்டு இது ஒரு நியூஸாக எதுக்கு வருது? ட்ராமா பண்ணுறாங்க தெரியுதா? எல்லாமே மோசடிப்பா. வெறும் விளம்பரம். இந்த மாதிரி வெற்று அறிவிப்புகள் கரெக்டாக சொல்லியிருக்காரு பழனிசாமி. வெற்று அறிவிப்புகள் விளம்பர மாடல் அரசுன்னு எப்படி சொல்கிற கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு. இப்படித்தான் இரட்டை வேடம் போடுகிறார்கள். நான் இது சம்மந்தமாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி ரொம்ப அக்ரெசிவாக இந்த லாங்குவேஜ் விஷயத்தை வந்து டிஎம்கே எவ்வளோ அக்ரெசிவாக பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்தீங்க. மொழி போர் தொடர்பாக இந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கை எதிர்ப்பு தொடர்பாக தமிழ்நாடு பூரா திமுக கூட்டம் போடுது. இதெல்லாம் பண்ணுறாங்க. இது இந்த காலத்தில் எடுபடும் நீங்கள் நினைக்கிறீங்களா? 60ல் திமுக ஆட்சிக்கு வந்ததே மொழி போரில் தான். இன்றைக்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்குள்ளே சிபிஎஸ்சி சிலபஸில் 3 மொழி சொல்லிக் கொடுக்குறீங்க. எங்ககிட்ட மட்டும் வந்து நீ 2 லாங்குவேஜ் படின்னு சொல்கிறீங்க. பரவலான மக்களிடையே கூட இது எடுபடுமான்னு தான் நான் கேட்குறேன். சார், பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து எப்பொழுதுமே மார்ச் மாதம் தான் நடக்கும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் ஊடகங்கள்லாம். இந்த பட்ஜெட்டில் என்ன வரப்போகுது, எந்தெந்த துறைக்கு எவ்வளோ ஒதுக்க போகிறாங்க, என்னென்ன திட்டத்துக்கு வந்து எவ்வளோ ஒதுக்க போடுறாங்க, என்ன திட்டம் புதுசாக கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் தான் தெரியும். இந்த பட்ஜெட்டை வந்து 100 இடங்களில் வந்து நேரடியாக ஒளிபரப்ப போகிறாங்க திமுக அரசு. எப்பொழுதுமே வந்து நீங்கள் திமுக அரசை வந்து விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். கமெண்டில் வந்து சொல்கிறாங்க, என்ன இப்படி பண்ணுறீங்க, நாங்கள் நல்லதும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 100 இடங்களில் ஒளிபரப்பு போடுறாங்களா? இது ஒரு நல்ல விஷயம் தானே? நாங்கள் ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக இருக்கோம் பாருங்கள் அப்படின்னு. சரிப்பா, நல்ல விஷயம். இந்த 100 இடங்களில் ஒளிபரப்பு பண்ணுறதுக்கு பொது இடங்கள் இல்லையா? இங்கே இந்த ஒளிபரப்பு பண்ணுறதுக்கு கொஞ்சம் செலவாகும் இல்லையா? ஒரு குறைந்தபட்ச செலவு வச்சுக்கோங்க. ஒரு 1 லட்ச ரூபா செலவுமா? கூடுதலாகவே ஆகும். எப்படி? நிறைய லார்ஜ் ஸ்க்ரீனு அப்படின்னா ஆகும் சார். நான் ரொம்ப பேரஸ்ட் மினிமம் சொல்கிறேன், நிறைய ஆகும். பட்டு ஆனால் 1 லட்ச ரூபா ஆகுதுன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். இன்றைக்கி எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. பெரும்பாலான வீட்டில் டிவி இருக்குது. நீங்களே இலவச டிவிலாம் கொடுத்துருந்தீங்க, ஓகேவா? இணைய வசதி பெரும்பாலானவர்கிட்ட இருக்குது. பட்ஜெட்டை கவனித்து பட்ஜெட்டில் என்ன அறிவிப்புகள் என்று பார்க்கும் நிலையில் அல்லது பார்க்க விரும்புவர்கள் அல்லது பார்க்கும் நிலையில் இருப்பவர்கள் அத்தனை பேரிடமும் இணைய வசதியோ மொபைல் வசதியோ இருக்கும். நீங்கள் அசம்பிளியில் ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா சேனலும் இதை போட போது, அது யூடியூப்லேயும் வரப்போகுது. இப்போ எதுக்குப்பா 100 இடங்கள் ஒளிபரப்பு? சொல்லுப்பா. சும்மா குறை சொல்கிறேன்னு சொன்னீங்களே, சொல்லு. எதுக்கு ஒளிபரப்பு? இப்படி வசதி இல்லாதவங்களாம் பார்க்கட்டுமே, டிவியும் இல்லை ஃபோனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வசதி இல்லாத. அது ஒர்க்கிங் டேயில் வருது. இன்று புதனா? இன்று வியாழன், நாளை வெள்ளி, வேலை நாள். பகலில் தான் பட்ஜெட்டு. ராத்திரி நீங்கள் பட்ஜெட் படிக்க போகிறது இல்லை. கிரிக்கெட் மேட்சா அது? இல்லை, அட்லீஸ்ட் பண்ணுறவங்க சட்டப்பேரவை கூட்டத்தொடரை லைவ் பண்ணால் கூட வரேன். நல்ல பாயிண்ட் தான், வர்றேன். நீங்கள் இப்போ எங்கேயோ ஒளிபரப்புறீங்கன்னா யாருப்பா வேலை வெட்டிலாம் உட்காந்துட்டு பார்க்க போகிறா? வசதி இல்லாதவர்களும் அதை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். வசதி இல்லாதவர்கள்னா டிவி கூட இல்லாதவன் பட்ஜெட்டை பார்த்து என்ன தெரிஞ்சுக்க போகிறான்? அப்படியே நேரடியாக பார்க்கவில்லை என்றாலும் மறுநாள் செய்தித்தாளில் படிக்க போகிறாங்க. சொந்தமாக கேட்டால் அடுத்தது இதை சொல்லுவேன். நியூஸ் பேப்பர் கூட வாங்க முடியாதவங்க என்ன சார் பண்ணுவாங்கன்னா டீ கடையெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. போனீங்கன்னா தந்தி பேப்பர் இருக்கும், அதில் படிக்கலாம்ல. அப்படியே லைவ்லேயே பார்த்து அந்த பட்ஜெட்டோட அறிவிப்பு பயன்கள் உங்களுக்கு நேரடியாக டிவி வழியாக வரும்போது இல்லை வெள்ளமாக தானே வரும். நல்லா பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய ட்ராமான்னு தெரியுதா? எங்கள் மாலதி சொன்னாங்க நேரடி ஒளிபரப்பு செய்யுங்கன்னு. உங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் இது ஒன்றா இல்லையா? சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை நேரலை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த ஆட்சியில் வழக்கு தொடுக்கப்படுவது அவங்களும் பண்ணல. வழக்கு தொடுக்கப்பட்ட போது நீங்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்து அதனால்தான் அதை தேர்தல் வாக்குறுதிகளில் ஒரு வாக்குறுதியாக கொண்டு வந்தீர்கள். உண்டா இல்லையாப்பா? ஆமாம், பண்ணிங்களா? சட்டப்பேரவை தான் விவாதங்கள் செய்யக்கூடிய இடம். நீங்கள் போன வாட்டி வந்து எப்போ பாரு வெளிநடப்பு செஞ்சுட்டு இருந்தீங்க. அதையும் மீறி என்னைக்காவது பார்ட்டிசிபேட் பண்ண போனால் அவங்க தூக்கி வெளில போட்டாங்க. இன்றைக்கி விவாதம் நடக்குது. இதை ஒளிபரப்பு செய்கிறதான நல்ல ஜனநாயகமாக இருக்க முடியும்? பண்ணலை. ஆண்டுக்கு 100 நாட்களுக்கு குறையாமல் சட்டப்பேரவையை நடத்துவோம்னு சொன்னீங்களே நீங்கள். 20 நாள் கூட இல்லைப்பா. 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 20 நாளும் 30 நாளும் 35 நாளும் அவ்வளோதான். அப்போது நீங்கள் அதை பண்ணலை, ரைட்டு. இப்போ 100 இடங்களில் எதுக்குப்பா பட்ஜெட் ஒளிபரப்புறீங்க? இது ட்ராமான்னு தெரியுதா? இது டிஸ்பிளே, இந்த ஒளிபரப்புக்கு டிஸ்பிளே வைக்கிறேன்னு சொல்லிட்டு இதை துட்டடிக்கிறதுக்கு தான் இந்த வேலை பார்க்குறீங்க. டிஐபிஆர்லேருந்து பண்ணுறாங்களா அது? ஆமாம், அவங்க தான் இதுக்கு இன்சார்ஜ். இதுக்கு ரெண்ட் பண்ணணும்ல. இந்த டிஸ்பிளேலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு டிஐபிஆர் ரெண்ட் எடுக்கணும்ல. துட்டடிக்கலாமா? எல்லார்கிட்டையும் ஃபோன் இருக்குது, யூடியூப் இருக்குது, பார்த்துக்க மாட்டானா? எதுக்கு இந்த அறிவிப்பு? ஃபஸ்ட்டு இது ஒரு நியூஸாக எதுக்கு வருது?
ட்ராமா பண்ணுறாங்க தெரியுதா? எல்லாமே மோசடிப்பா, வெறும் விளம்பரம். இந்த மாதிரி வெற்று அறிவிப்புகள் கரெக்டாக சொல்லியிருக்காரு பழனிசாமி. வெற்று அறிவிப்புகள் விளம்பர மாடல் அரசுன்னு எப்படி சொல்கிற கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு. எதுக்கு இப்போ 100 இடத்துல போட்டு நீ என்ன பண்ண போகிற சொல்லுங்கள்? சாயங்காலம் போய்ட்டு வீட்டில் போய் டிவியை பார்த்தாலும் தெரிய போகுது, இல்லை காலைல பேப்பரில் வரப்போகுது. எதுக்கு நீங்கள் ஒளிபரப்பு பண்ணுறீங்க? அப்படின்னா பயங்கரமான அறிவிப்பு. தமிழ்நாட்டோட கடனை பாதியாக குறைச்சுன்னு அறிவிப்பு பண்ண போகிறீங்களா? சும்மா உருட்ட போகிறீங்க. அடுத்த வாட்டி தேர்தலை மனதில் வச்சு 100 இடத்துல ஒளிபரப்பு பண்ண போகிறோம் நீங்கள் அறிவிப்பு பண்ணுறாங்கன்னா விடுபட்டவர்களுக்கு அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை, சிலிண்டருக்கு மானியம், இது மாதிரி ஏதாவது ஒன்று வரும். இவ்வளோதான். அதை படோடபமாக பண்ணணும். இந்த 100 ரூபாய் சிலிண்டருக்கு மானியம் நீங்கள் அறிவிச்சா கூட நாளைக்கு காலை பேப்பர் தரும்போது இன்னும் அன்றைக்கேவா சிலிண்டர் வாங்க போகிறாங்க எல்லாரும்? இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட், இல்லையா? சார், இந்த மும்மொழி கொள்கை தொடர்பானது ஆக்சுவலாக வந்து பிஎம் ஸ்ரீ அந்த லெட்டரில் வந்து அது தொடர்பான லெட்டரில் நாங்கள் வந்து பிஎம் ஸ்ரீயை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம், ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்க போகிறோம், அவங்க சொல்கிறத வச்சு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னாங்க. இப்போ அவங்க எப்படி கிளைம் பண்ணுறாங்கன்னா, அதான் நாங்கள் கமிட்டி அமைக்க போகிறோம்னு தானே சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு லெட்டர் ஏதோ வெளிவந்திருக்குன்னு நீங்கள், அது என்னது சார்? தமிழக பள்ளிக்கல்வித்துறை செயலராக இருந்த திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்கள் மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அவர்களுக்கு எழுதிய கடிதம். பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை திறப்பது தொடர்பான வரைவு ஒப்பந்தம் சிறிய திருத்தங்களோடு இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது. வரைவு அறிக்கை சிறு திருத்தங்களுடன் போட்டிருக்காங்க. அது என்ன திருத்தம் வேணாலும் இருக்கணும். 100% நான் சொல்கிறேன், மொழியை 3வது மொழி ஏற்றுக்க மாட்டேன்ற திருத்தம்லாம் இருக்காது. அது சிறு திருத்தம் கிடையாது, பாலிசி சேஞ்ச். ஓகேங்களா? அப்போது வரைவு ஒப்பந்தம் இத்துடன் இணைக்கப்படுகிறதுன்னு போட்டுட்டா அந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்துருச்சு. ரைட்டுங்களா? அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை ஏன் வெளியிடல? நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிறேம்மா. இன்றைக்கி டிஎம்கேவோட டிஃபென்ஸு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த லெட்டர் வெளியிடுது தர்மேந்திர பிரதான் போய் இந்த லெட்டரை வெளியிட்டிருக்கிறாரு, அதில் தான் கமிட்டின்னு இருக்குல்ல, சரி அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை வெளியிடுங்க. கரெக்டு தானேப்பா? வெளியிட்டால் தெரிஞ்சு போயிடுது. அப்புறம் நீங்கள் அந்த முதல் லெட்டரில் தர்மேந்திர பிரதான் வெளியிட்ட முதல் லெட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 3rd and 4th இன்ஸ்டால்மெண்ட்டை கொடுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ 1st and 2nd இன்ஸ்டால்மெண்ட்டை எப்படி வாங்கினீங்க? அவங்க நீங்கள் என்ன சொல்கிறாங்க, ஸ்கூலில் நீ ஒத்துக்கலைன்னா துட்டு கிடையாதுன்றாங்க. அப்போ இதே போன்ற கடிதத்தை தானே முன்னாடியே எழுதியிருப்பாங்க. அப்போ இந்த தர்மேந்திர பிரதான் சொல்கிறது உங்களுக்கு சந்தித்த போது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள்ன்றது சரியாக வருதா? ஃபஸ்ட்டு 2 இன்ஸ்டால்மெண்ட்டை இப்படி தான் வாங்கியிருக்காங்க. கரெக்டுங்களா? அவங்க தான் அடாவடி பண்ணுறாங்களே, நீ அதை ஏற்றுக்கலான்னா உங்களுக்கு துட்டு கிடையாதுன்றாங்க, இல்லையா? அப்போ 2 இன்ஸ்டால்மெண்ட் எப்படி வாங்கினீங்க? ஏற்றுக்கிறோன்னு சொன்னால் தானே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படித்தான் இரட்டை வேடம் போடுகிறார்கள். நான் இது சம்மந்தமாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி ரொம்ப அக்ரெசிவாக இந்த லாங்குவேஜ் விஷயத்தை வந்து டிஎம்கே எவ்வளோ அக்ரெசிவாக பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்தீங்க. மொழி போர் தொடர்பாக இந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கை எதிர்ப்பு தொடர்பாக தமிழ்நாடு பூரா திமுக கூட்டம் போடுது, இதெல்லாம் பண்ணுறாங்க. இது இந்த காலத்தில் எடுபடும் நீங்கள் நினைக்கிறீங்களா? 60ல் திமுக ஆட்சிக்கு வந்ததே மொழி போரில் தான். அது இல்லைன்னா திமுக ஆட்சிக்கு வந்திருக்காது. 60களில் 65 67 ஆட்சிக்கு வராங்க. அதற்கு முந்தைய தேர்தலில் 50 இடங்களில் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்கும் வரை வளர்ந்ததற்கு காரணம், 67 ஆட்சியை பிடித்ததற்கு காரணம் 65 நடந்த மொழிப்போர். நிறைய பேர் தீக்குளிச்சு செத்ததெல்லாம் வரலாறு. தாளமுத்து நடராசன்லாம் வந்து இந்த மொழிப்போரில் ஈடுபட்டவர். இன்னைக்கு எடுபடுமா? அது இல்லை, அதை வந்து நீங்கள் எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணுன்னா, திமுக வந்து அந்த கொள்கையிலேருந்து தான் வந்து அந்த கட்சியை வலுப்பெற்றது. அந்த கொள்கையால் தான் வந்து கட்சி வளர்ந்து இந்த அளவுக்கு வந்து ஆட்சியை பிடிச்சிருக்குது. அங்கேருந்து அவங்க வந்தாங்க அப்படின்னா நான் அதையே ஏற்றுக்கொண்டேன்னா அப்புறம் கட்சி எதுக்கு? அப்போ பிஜேபிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ அவங்க எதிர்த்து தான் மக்களிடையே எடுத்து தான் ஆகணும். அதையே மெயின் பிச்சா இன்னைக்கு வச்சுட்டு போறீங்க. நீங்கள் அதை மெயின் பிச்சா வச்சுட்டு போகிறது. நீங்கள் வந்து யூத்ஸ் தான் வந்து அதை பார்த்து வந்து அவங்களுக்கு மொழி உணர்வு இல்லை, அவங்க தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவங்க எத்தனை % இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அப்போ அவங்க தவிர்த்து மற்றவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட வாக்குகளை நீங்கள் வந்து அறுவடை பண்ணணும்ல, அதுக்காக அதை வச்சுங்க. நாடகம் மாறுறாங்கன்னு வச்சுங்க. இல்லை, நான் ஏன் பொதுமக்களிடையே இது எடுபடுமான சந்தேகத்தோடு நான் கேட்பதற்கு எனக்கு வந்து இப்போ மொழி உணர்வு இருக்குன்னு வச்சுங்களேன். நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன். என்ன மாதிரி 25+, 30+. ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து அரசு பள்ளியில் படித்தவங்க, தமிழ் மீடியத்தில் படித்தவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த மொழி உணர்வு இருக்கும். ஓகேங்களா? யாருக்குமே அப்படி அத்து போயிடாது. இப்போ சிட்டியில் இருக்கவங்களுக்கு அது வேணால் கம்மியாக இருக்கலாம். இங்கே வந்து நிறைய மாநில மக்கள். இல்லை, நான் கேட்குறது என்னென்னா, மொழி உணர்வு அற்று போய் விட்டது இந்த மீனிங்கே கிடையாது. அவங்க அற்று போகுது, அவங்க இல்லை அதை தூண்டி விடுறாங்க திமுகன்ற. இல்லை, நான் சொல்கிறேன் சார், எனக்கு பண்ணி விடுறாங்க. நான் ஒரு தமிழராக உண்மையாகவே இன்னைக்கு நான் பெருமைப்படுறேன். ஓகேவா? திரு ஜேர்னலிஸ்ட் மணி அவர்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்கிறாரு, சீமான் அவர்கள் பின்னாடி வந்து உணர்வுள்ள தமிழர்கள் நிற்கிறாங்க. இதுதான் நான் சொல்ல வந்தேன். எனக்கு உண்மையிலே மொழி உணர்வுள்ள மொழி அரசியலில் விருப்பமானவனாக நான் இருந்தால் என்னுடைய அரசியலை முன்னெடுக்கிறதுக்குன்னே ஒரு கட்சி இருக்கு.
நான் அங்கே போகாமல் நாடகம் ஆடுற உங்கள் பின்னாடி ஏன் வரணும் அப்படின்றது ஒன்று. இரண்டாவது, 60களில் அவர்களுக்கு முழுக்க முழுக்க வேலையே அரசியல். அரசியல் மட்டும்தான் அன்று இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அத்தனை பேரின் வேலை. கருணாநிதி, அண்ணாதுரை எல்லாரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நெடுஞ்செழியன், மதிவான எல்லாரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுதுறது பேசுறது எப்படியாவது திமுக ஆட்சி கொண்டு வரணும். இதை தவிர வேறு வேலை இல்லை. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பாஸ். ஆமா, அது இதுதான் எனக்கு இதுதான் சந்தேகம். எனக்கு புரியுதா? நான் இது தெளிவாக சொன்னேன்னா இல்லையான்னு தெரியல சார். என்னோட சந்தேகம் தான். இன்னைக்கு நீங்க பிசினஸ் பண்றீங்க, நீங்க பண்ற பிசினஸ்க்குள்ள சிபிஎஸ்இ சிலபஸ்ல 3 மொழி சொல்லி கொடுக்குறீங்க. எங்க கிட்ட மட்டும் வந்து நீ 2 லாங்குவேஜ் படின்னு சொல்றீங்க. பரவலான மக்களிடையே கூட இது எடுபடுமான்னு தான் நான் கேட்கறேன். இல்ல இப்ப சிபிஎஸ்சில வந்து ஹிந்தின்றது இல்ல தேர்ட் லாங்குவேஜ்ன்றது வந்து இப்ப இல்ல, அந்த ஆரம்ப காலத்துல இருக்கு. ஓகேங்களா? இருக்கு. அதுல வந்து நான் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சுக்கிறேன். ஆனா நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன், என்னை நம்பி இத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. அந்த ஓட்டு வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் இன்டாக்டா இருக்கும், 25-30%. அது அதிமுகவுக்கும் இருக்கும், திமுகவுக்கும் இருக்கும். நான் அதை தக்க வைக்கணும்ல. இப்ப அதை தக்க வச்சுக்கிறது ஃபேர். அதை தக்க வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் என் கட்சியை ஆரம்பிச்சேன்னா நான் அந்த மொழி பேரை வச்சு தான் ஆரம்பித்தேன். நான் அதுவே அதை விட்டு விலைக்கு போகிறேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மொழி பேரை, இல்லை அதை கண்டுக்கவே இல்லை அப்படின்னும் போது என் பின்னாடி எப்படி வருவாங்க? உங்களோட ஓட்டுன்றது நான் அது இஷ்யூவே கிடையாது. உங்களோட ஓட்டு நான் அப்படி பார்க்காதீங்க சார். நான் வந்து நடிக்கிறேன், நான் பொய் சொல்கிறேன், ஓகேவா? மக்களை ட்ரிகர் பண்ணுறேன், ஓகேங்களா? மொழின்ற பேரில் வந்து நான் ட்ரிகர் பண்ணுறேன். இந்த மாதிரி பிஜேபி பண்ணுது பாருங்கள், ஓட்டை எனக்கு போடுங்க, அவங்க ஹிந்தியை திணிக்கிறாங்க, ஹிந்தியை திணிச்சா தமிழ் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்றாங்க. அது அரசியலாக தான் நீங்க பார்க்கணும். அது எடுபடுமா எடுபடாதா? அது அரசியல்ன்றது எனக்கு புரியுது. நான் ஜென்ரலா கேட்கறேன், இது எடுபடுமா? எனக்கு தெரிஞ்சு சார் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. நேத்து கூட திரு பிடிஆர் அவர்களுடைய மகன்கள் எங்க படிக்கிறாங்கன்னு அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காரு. மும்மொழி கொள்கை படிக்கிறாங்களான்னு கேட்டோன்னே பதிலுக்கு பிடிஆர் வந்து என்னுடைய பிள்ளைகள் 2 மொழி தான் படிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு காலையில் அண்ணாமலை 2 மொழி தான் படிக்கிறார்கள், ஒன்று ஆங்கிலம், மற்றொன்று ஸ்பானிஷ் என்றார். ஒரு புள்ள ஸ்பானிஷ் படிக்குது, ஒரு புள்ள அவர் வைஃப் வந்து அப்ராடு தான். அதனால வந்து அவங்க படிக்கிறாங்க. இன்னொரு ஒரு காரணம் சார், அப்போ நீங்க வந்து என்கிட்ட இருமொழி படி தமிழ் படின்னு சொல்லும்போது நான் எப்படி பார்ப்பேன்? இல்ல சார், தொடர்ந்து வந்து திரு சீமான் அவர்களுக்கு கணிசமான ஓட்டுகள் வரதுக்கு காரணம் இதுதான் நான் சொல்றேன். இப்போ நான் சொல்றது என்னன்னா 65ல நீங்க இதை பேசும்போது ஊரே உங்க பின்னாடி வந்துச்சு. இன்னைக்கு இது எடுபடாதுன்றது தான் நான் நிறுவ விரும்புறது. எடுபடுதான் சந்தேகம் இருக்கு எனக்கு. இப்ப திரு சீமான் அவர்களால ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு நடத்த முடியாதா? இப்ப சீமானே ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்திட்டு இங்க வந்து தமிழ்னு பேசினா சீமான் நம்பளப்படுவார். கரெக்டா? என்ன வேலை பார்த்துனுக்கிறப்பா? இன்னைக்கு சீமானுக்கு முழு நேர தொழில் அரசியல். சீமான் தொழில் செய்து கொண்டு பகுதி நேர அரசியல்வாதியாக இல்லை. ஆனால் நீங்கள் அத்தனை பேரும் கல்வி தந்தைகளாக இருக்கிறீர்கள். பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் மகன் மார்க் அதிகம் வாங்க முடியலன்னு பிரெஞ்சு படிக்கிறார். முதல்வரின் குடும்பம் நடத்தும் பள்ளி சிபிஎஸ்இ சிலபஸை ஃபாலோ பண்ணுது. அது சிபிஎஸ்சியில் பல ஆண்டு காலமாக இருக்கிறதுன்னு நீங்கள் சொன்னாலும் நீங்கள் ஏன் சார் அரசு பள்ளியை, தமிழ் வழி பள்ளியை நீங்கள் தொடங்கவில்லை? சிம்பிளாக சொல்கிறேன், தமிழ் வழி கல்வியை கூட வேணாம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டேட் போர்டுகளில் தொடங்கியிருக்கலாம்ல. சிபிஎஸ்சியில் தான் துட்டுன்னு தொடங்குறீங்க. இப்போது இது உங்கள் வாக்கு வங்கி அப்படியே இருக்குது. வின் பண்ணுறதுக்கு இது உதவுமான்றதான் என்னோட சந்தேகம். புரியுதுங்களா? நீங்கள் லியோ சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் சார். வேறு என்ன அரசியல் பண்ணுறது இல்லையா? இன்றைக்கி ஒரு அரசியல் பண்ணணும், அதுக்காக வசதியாக பிஜேபி இதை கொடுத்துருக்கு. ஸோ நான் மொழி அரசியல் பண்ணுறேன். இது எடுபடாதுன்றதான் நான் நிறுவ விரும்புறது. நீங்கள் அம்பலம் ஆகிட்டீங்க. நீங்கள் இந்த ஸ்கூலு எல்லா டேட்லையும் எடுத்துல பிஜேபி வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இங்கே எதிர்க்கிறதுக்கு ஒரு பவர் வேணும்ல, ஒரு கட்சி வேணும்ல. அது திமுக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளைம் பண்ணிக்கிறாங்க, பொசிஷன் பண்ணுறாங்க. அது அவங்களோட கோர் அஜெண்டா. அது டிஎம்கேட கோர் அஜெண்டா. அதை டிஎம்கே தான் பண்ணும். ஏன்னா ஏடிஎம்கே வந்து இங்கே ஹிந்தி அமல்படுத்த மாட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அவங்க அதை தொடர்னா அவங்களோட கோர் அஜெண்டா அது இல்லை. அவங்க கோர் அஜெண்டா வந்து திமுக எதிர்ப்பு தான். அப்படி இருக்கும்போது அதை டிஎம்கே பண்ணுறாங்க. அவங்க பிஸ்னஸ்க்காக அவங்க பண்ணாலும் ட்ரிகர் பண்ணி பார்க்குறாங்க, இதனால நம்மளுக்கு அரசியல் ஆதாயம் இருக்குமா அப்படின்னு ட்ரிகர் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் அவங்க அந்த அரசியலாவது பண்ணணும்ல. இப்போ கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் பல விஷயங்களை நிறைவேற்றலை. ஸோ அவங்க என்ன தான் பேசுவாங்க? ரைட். திரு சீமான் அவர்கள் பின்னாடி உண்மையான தமிழ் உணர்வு உள்ளவங்க வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் மீண்டும் மீண்டும் அவர் டார்கெட் பண்ணப்படுறாரோ? ஏன் சோத்தை நீ கை வச்சேன்னா இல்லை, மொழியை வச்சு வியாபாரம் பண்ணி தான் நான் இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிருக்கிறேன். நீ வந்து மொழி உணர்வுன்ட்டு நீ ஆரம்பிச்சேன்னா அப்புறம் எனக்கு என்ன வேலை? இதை ஏன் நான் சொன்னேன்னா, நம்ம நேற்று ஒரு விஷயம் பேசணும். ரொம்ப தவறான வார்த்தைகளை திரு காந்தராஜ் அவர்கள் பயன்படுத்தினார் ஒரு இன்டர்வியூவில். ரோகிணி அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆங்கர் மேலே வழக்கு பதிவு பண்ணலன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறேன் அந்த விரிவாக. நான் அந்த எஃப்ஐஆரை பார்த்த பிறகு தான் எனக்கு வந்து அவர் என்ன பேசினான்னு நேற்று நீங்கள் சொல்லும்போது எனக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியல. நம்ம நல்ல வேலை ஞாபகப்படுத்திங்க பேசிடுறேன். நான் நேற்று நீங்கள் பேசும்போது அவங்க என்ன பேசுனாங்க, என்ன வீடியோன்றது எனக்கு தெரியல. ஏதோ வீடியோ போல இருக்குது அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு விட்டேன். நேற்று காவல்துறை அதிகாரி ஒருவர் எனக்கு அந்த எஃப்ஐஆர் எடுத்து அனுப்பியிருந்தார்.
அப்போ தான் இவங்க நம்மளை டார்கெட் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்தார்கள் என்பது, அந்த காவல்துறையின் பெண் ஊழியர்களை தவறாக பேசினேன்னு 17 வழக்குகள் போட்டு உச்சநீதிமன்றம் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்க்க உத்தரவிட்டிருக்கிறது என்று செய்தியில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ இமேஜினே பண்ண முடியாதுப்பா. திரைத்துறையில் பணியாற்றும் பெண்களை பற்றி, குறிப்பாக கதாநாயகர்களாக நடிப்பவர்களை பற்றி இந்த முக்தாரும் இந்த காந்தராஜன்றவரும் சேர்ந்து என்னால் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல முடியல. போதுமா? இப்படி பண்ணின உடனே ரொம்ப தம்பனியில் அதே தான். என்னால் இதெல்லாம் எப்படி இது வீடியோவாக வந்துச்சுன்றதை இமேஜின் கூட பண்ண முடியல. இதை பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுக்குறது யாருன்னா, தென்னிந்திய நடிகர்கள் சங்கத்தில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குல்ல, அந்த கமிட்டியோட தலைவராக நடிகை திருமதி ரோஹிணி அவர்கள் இருக்கிறார்கள். அவங்க எப்படி, நமக்கு எப்படி இருக்கு, அவங்க எப்படி இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க? அதாவது ஒட்டுமொத்த திரையுலக நடிகைகளையும் அதை அவங்க அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியின் சார்பாக அவர்கள் புகார் அளித்து எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்படுது. 17 கேஸ் போட்டிங்களா ஒரு வீடியோவுக்கு? ஒரு கேஸில் கைது பண்ணிங்களா நீங்கள்? நான் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் அந்த 2 கேஸில் நீங்கள் போய் மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்டு கூட்டு போயிட்டீங்கன்னா 3 மாதத்துக்கு பெயில் கிடைக்காது. அவ்வளோ ஒஸ்ட்டு எஃப்ஐஆர் இருக்குது. ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் போடுங்க, கண்டென்ட்டை காட்டிடாதீங்க. ஹாரிபிள்லையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அயோக்கியது. இவங்களா பெண்கள் பாதுகாப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் போய் என்னை காவல்துறையினர் பெண் ஊழியர்களை தவறாக பேசினேன் தான் என் மேலே சார்ஜு. இந்த பெண்களை தொடப்பத்தெல்லாம் தூக்கிட்டு போகிற ரிமாண்டுக்கு போகிற இடத்துலலாம் ஆர்கனைஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? பெண் இனத்தையே அவமானப்படுத்தி விட்டார். எவ்வளோ மோசம் தெரியுமாப்பா அது? அந்த சேனல் இன்னும் நடந்துட்டு இருக்கு. அந்த நெறியாளர் அதை விட மோசமான வீடியோக்களை போட்டு கொண்டிருக்கிறார். அது ஒருவேளை சார் சீமான் அவர்களை டார்கெட் பண்றதுக்கு தமிழக அரசு கொடுக்கிற சம்பளம் இல்ல சன்மானம் சொல்லலாமா? அப்படித்தானே பார்க்க முடியும். அந்த அவருக்கு பாதுகாப்புலாம் வேற கொடுத்துருக்காங்களாம். பாதுகாப்பு கொடுத்துருங்க. இது இப்போ ரீசெண்டாக சீமானை அட்டாக் பண்ணணும்னா அவர்கிட்ட போய் கொடுக்குறாங்க. என்ன டார்கெட் பண்ணணும்னா இது தொடர்பான வீடியோ அங்கே வருது. அந்த ஆள் ஷூட் பண்ணுற வீடியோவில் திருச்சி எஸ்பி வருண்குமாரே போய் அந்த ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு பண்ணுறாரு. ரொம்ப அதிகம்லாம் பணம் கூட கிடையாது. நான் விசாரித்தேன், எனக்கு எவ்வளோ தான் சார் கொடுப்பாங்க பணம்னு? ஒரு பாட்டிலாம் இதுக்கே பண்ணுவாங்களா வீடியோ? இதை பண்ணி விட்டு வச்சுட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் சொன்னீங்களே இது சன்மானமானு கேட்டிங்கல்ல, இவர்கள் இந்த அரசு தங்களது எதிரிகளை அசிங்கப்படுத்துவதற்கான கருவியாக இவர்களை பயன்படுத்துகிறார்கள். இருந்தால் நடத்துகிற சேனலே இதுதான், இதற்காகத்தான். இல்லை ஆக்சுவலாக அந்த நீங்கள் சொல்கிறீங்களா தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் தேசியம் பேசுகிறவங்களாம் ஒரு காலத்தில் திமுக தான் வாக்களித்தாங்க. தமிழ் வாத்தியாருங்க பூரா திமுககாரங்களா இருப்பாங்கப்பா. அந்த ஈழப்போருக்கு அப்புறம் தான் திமுக நம்மளுக்கு துரோகம் செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் உணர்வாளர்கள்லாம் அதிமுக பக்கமும் நாம் தமிழ் பக்கமும் போகிறதுக்கான காரணம் தான். இன்னுமே நிறைய பேர் அந்த பக்கம் தான் இருக்காங்க. இப்போ அவர்களை மீட்டெடுப்பதற்காக திமுக இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கலாம். இல்லை அந்த வாக்குகளை நம்ம அதை சதைக்கணும், அந்த வாக்குகள் அங்கே போகக்கூடாது. ஏடிஎம்கே கொஞ்சம் போனாலும் நம்மளுக்கு கொஞ்சம் வந்தாலும் அந்த வாக்கு அங்கேயே இருக்கக்கூடாது, அது ஸ்ப்ளிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு 1% இருந்தாலும் லாபம் தானே அது. 0.5%னாலும்